நம்ம பாரத்தை வைக்க முடியும்? எப்படி வைக்க முடியும்? அம்மா உட்காந்து தனிப்பட்ட முறையில் ஜெபிச்சு நல்ல முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போகக்கூடாது, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் உபவாசம் இருக்கேன், நான் மத்தியானம் சாப்பிடலான்னு நான் வேலைக்கு போகிறேன். அதெல்லாம் எதுக்கு தேவை ஆண்டவருக்கு? அதெல்லாம் அந்த தேவையெல்லாம் இந்த பொய்யெல்லாம் வேணான்றாரு. மத்தியானம் நீ சாப்பிடாம இருக்கிறதுக்காக பாஸ்டிங் பிரேயரா? வெள்ளிக்கிழமை நீ சாப்பிடாம போனா பாஸ்டிங் பிரேயரா? அப்படி இல்லை. பாஸ்டிங் பிரேயர்னா உட்காந்து பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கணும். உட்கார்ந்து சபையில் உட்கார்ந்து ஜெபிக்கணும். அப்ப ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ கர்த்தர் மேல் பாரத்தை நீ என்னைக்கு வைப்பியோ அன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை. விடுதலை விடுதலை. ஏன்னா நிறைய பேர் விரவு போயிட்டு வருவாங்க, தூக்க முடியும் என்னன்னு சொல்லுவாங்க. என் மகனை வர சொல்லுங்க, என் மகளை வர சொல்லுங்க, எங்கள் பேத்தியை வர சொல்லுங்க, யாரையாவது வர சொல்லுங்க, எதுக்கு வீட்டு சம்மந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம். ஆனால் இன்னொரு கூட்டம் அதுலேயே ஆண்டவர் சொல்கிறாரு, பாரம் என்னால் சமக்க முடியும்னா அதை கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் கம்மியாக என்ன செய்வேன், சமந்துக்கிட்டு போவேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதிகமாக பாரத்தோடு இருக்கவங்களுக்கு அதிக ஆசீர்வாதம். இப்போ பாரத்தை கம்மிப்படுத்தினா கம்மியான ஆசீர்வாதம். இப்போ ரேஷனில் கடையில் போயிட்டு நல்ல அரிசி ஒரு 50 கிலோ வாங்குறீங்க அப்படின்னா, பாரமாக இருக்குது, தலை மேலே பாரமாக இருக்குது, சமந்துட்டு வரமுடியல, அதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து ஒரு 25 கிலோ வாங்கி ரோட்டில் வீசிக்கிட்டு சமந்துட்டு வந்தால் யாருக்கு நஷ்டம்? நமக்கு நஷ்டம். இப்போ அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முழு செமையாக இருந்தாலும் முழு பாரமாக இருந்தாலும் நீ அவர் மேலே வை பாரத்தை. அவர் மேலே பாரத்தை வைக்கும் வரைக்கும் உங்களோட பாரம் தீரவே தீராது. ஒருவேளை என்கிட்ட என் மனைவிக்கிட்டே உங்கள் பிள்ளைகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு போகலாம், நான் ஏன் பிரச்சனைலாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம், அது என்ன செய்யாது, பாரம் எடுக்கவே எடுக்காது. நான் வந்து ஆண்டவர் சமூகத்தில் மட்டும்தான் நம்ம பாரத்தை வைக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் மாத்திரம்தான் ஜெபத்தோடு வைக்க வேண்டும். ஜெபத்தோடு வைக்கணும். நீங்கள் அதை நல்லா கவனித்து கொள்ள வேண்டும். ஜெபத்தோடு அந்த பாரத்தை வைக்க வேண்டும். இந்த பாரம் என்னைய காலு பின்னுது ஆண்டவரை, நடக்க முடியாமல். புரியுது அவங்களுக்கு? பாரம் என்ன செய்யும், காலை பின்னி விடும், நடக்க முடியாது. இந்த பாரத்தை இறக்கி வைக்க முடியாது. ஏன்னா இறக்கி வச்சா திரும்ப என்ன செய்ய முடியாது, ஜம்ப் பண்ணி மேலே தலைக்கு மேலே ஏற்ற முடியாது. புரியுது அவங்களுக்கு? அதனால இறக்கி வைக்க முடியல, காலில் நடக்கவும் முடியல. ஒருவேளை பின்னி நடக்கிறனால உருப்படியா வாழ்க்கையில போக முடியாத ஒரு பிரச்சனையோடு நான் வந்திருக்கேன் ஆண்டவரே. சபைக்கு ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கேன். இந்த சபையில என்னுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா நான் அடுத்த லெவல் என்ன பண்ணணும்னு நான் கேட்கிறேன் ஆண்டவரே. அடுத்த லெவல் என் வாழ்க்கையில நான் எப்படி கடந்து போனா எனக்கு சரியா இருக்குன்னு நான் கேட்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்துல